ஏங்க இன்னைக்கு சட்டசபையில ஏகப்பட்ட சம்பவங்கள் வந்து நடந்து முடிஞ்சிருக்குங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு பக்கம் வந்து ஃபன்னா இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து யோசிக்கும் விதமாக இருக்கு. அந்த மாரியான சம்பவங்கள் தான் இன்னைக்கு வந்து சட்டசபையில வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இதை தாண்டி இந்த அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு சிலது வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. முக்கியமா விசிக சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மாநாடு என்பது நடந்தது உளுந்தூர்பேட்டையில. அதுல வந்து திருமாவளவன் அவர்களை வந்து என்ன பாடுபடுத்தியிருக்காங்க அவங்களுடைய தொண்டர்களே. சோ அவற்றை எல்லாத்தையும் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ரொம்ப டீட்டெயில்டா உங்ககிட்ட வந்து ரொம்ப வேகமா பேசி முடிச்சிடுறேங்க. முதல்ல இருந்து ஆரம்பிச்சுறேன். அதாவது ஏவா வேலு அவர்கள் வந்து இன்னைக்கு ஏந்திரிச்சு சட்டசபையில வந்து பேசினாருங்க. பேசின அந்த மனுஷன் வந்து பேசுறாரு, பேசிக்கிட்டே இருக்காரு. ஒரு சிலர் வந்து உண்மையாவே சொல்றேன், ஓரளவுக்கு டயர்ட் ஆயிட்டு தூங்கக்கூடிய நிலைமைக்கே போயிட்டாங்க அப்படின்ற மாரி தான் பார்க்க முடிஞ்சது. சங்கீத ஸ்வரங்கள் காதில் பாட அப்படின்ற மாரி தான் ஒரு சிலர் வந்து அப்படியே தூக்க கலக்கத்துல வந்து இருந்திருந்தாங்க. ஒரு கட்டத்துல ஜேசிடி பிரபாகரன் அவர்கள், சபாநாயகர் அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க. "ஏன் 32 நிமிஷம் ஆயிடுச்சு, முடிச்சுக்கலாமா?" அப்படின்னு சொல்லும்போது, இதுக்குள்ளலாம் முடிக்க முடியாது. இப்பதான் நான் அது என்னது தொடக்க உரையே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நடு உரை இருக்கு, முடிவுரை இருக்கு. இதெல்லாம் அவர் சொல்ல. பட் அவர் வந்து அவ்வளவு தூரம் வந்து பேசியிருந்தாரு. பேசினது மட்டும் இல்லாம, அவர் வந்து சொல்லியிருந்தாரு பாருங்க ஒரு சில விஷயத்த. அத உங்ககிட்ட இப்ப நான் சொல்றேன் பாருங்க. அவரு என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாரி இந்த சட்டப்பேரவைய வந்து உருவாக்கும்போது, இந்த இடத்துல நான் அந்த சமயத்துல அமைச்சரா இருந்தேன். நான் தான் இங்க இருக்கக்கூடிய இந்த மேசைகள், இந்த மைக்கு, இதோ அவங்க செக்ரட்டரி அவங்க உட்கார்ந்துருக்காங்க பாத்தீங்களா? அந்த பொருட்கள் எல்லாத்தையும் இங்கே இருந்தபடி தங்கினபடி நான் தான் செஞ்சு குடுத்தேங்க. இந்த மைக்கெல்லாம் நாங்க தாங்க ரெடி பண்ணோம். இந்த மைக் வந்து கண்டுபிடிச்சது வெள்ளைக்காரன் கிடையாது. நாங்க தான். அப்படின்ற மாரிலாம் அவர் சொல்லல. பட் இந்த இடத்துல மைக்கு போட்டது, இந்த மேசை செட் அமைச்சு குடுத்தது எல்லாமே எங்களுடைய பீரியட்ல தான் தெரியுமா? டிஎம்கே பீரியட்ல தான் அப்படின்ற மாரி அவர் வந்து பேசி வச்சிருந்தாரு. திடீர்னு இந்த பேஸ்ட் விளம்பரத்துல கதவு திறந்துகிட்டு வந்து உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? அப்படின்ற மாரி இவரு நம்ம ராஜ்மோகன் அவர்கள் வந்து எழுந்து கவுண்டர் அட்டாக் வந்து குடுத்திருந்தாருங்க. அந்த கவுண்டர் அட்டாக் என்னன்னு பார்க்கும்போது, இந்த மாரி நீங்க இத செஞ்சது நாங்க, அத செஞ்சது நாங்க, இத செஞ்சது நாங்க. இதுக்கெல்லாம் டப்பு யாருது? மக்களோட காசு தானே. ஸோ மக்கள் காசுல நீங்க வந்து பண்ணியிருக்கீங்க. அப்படின்ற மாரி ராஜ்மோகன் அவர்கள் வந்து கவுண்டர் அட்டாக் வந்து குடுத்துட்டாருங்க. ஸோ அப்படியே ஒரு பக்கம் அப்படியே ஃபன்னா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கனிம வளத்துறை அமைச்சர் டி.கே. பிரபு அவர்கள் வந்து எழுந்து பேசினாருங்க. செம்மையா பேசினாரு. அவர் என்ன பேசியிருந்தாருன்னா, ஸோ யாரோ கேட்டிருப்பாங்க என்னமோ, என்ன வண்டல் மண்ண வந்து பாகிஸ்தானுக்கா கடத்துறாங்க? அப்படின்ற மாரி கேட்டிருப்பாங்க என்னமோ. ஸோ அவர் குடுத்திருக்க ஆன்ஸர பாருங்க. பக்கத்து ஊருக்கு கூட நாங்க கடத்த விட மாட்டோம் வண்டல் மண்ண. அப்படின்ட்டு அவர் வந்து பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய பாராட்டுகளை வந்து வாங்கி தந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அந்த கனிம வளங்கள் எல்லாத்தையும் சுரண்டுகிட்டு, அந்த பெரிய லாரில அப்படியே பெருசா சவுண்ட்லாம் குடுத்துக்கிட்டு அப்படியே கேரளாவுல கொண்டு போயிட்டு அந்த கனிம வளங்கள வந்து அங்க கொட்டி தள்ளிடுவாங்க. ஸோ அவங்க அவங்களுடைய மலைகளை, வளங்களை எல்லாத்தையும் சேஃபா பத்திரமா வச்சுக்கிட்டு, போங்க போங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மொத்த மலையில ஐஸ் அப்படியே கொண்டு வாங்க. அப்படின்ற மாரி தான் இதுக்கு முன்னாடி அவங்க மொத்த கனிம வளங்களையும் நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ இப்ப ரீசென்ட்டா கவர்ன்மெண்ட் அதுக்கு தடையும் விதிச்சிருச்சு. ஏம்பா நாங்களே ஆல்ரெடி நெறைய குவாரிக்கு வந்து சீல் வச்சுட்டோம். எங்களுக்கே பயங்கரமான பற்றாக்குறையா இருந்துகிட்டு இருக்கு. அதனால யாருக்கும் கிடையாது. அப்படின்ட்டு ஸோ எந்த மாநிலத்துக்கும் கிடையாது அப்படின்ட்டு ரீசென்ட்டா அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஸோ நமக்கு வந்து அவங்க வந்து கனிம வளங்கள வாங்கிக்கிட்டு இன்னும் ஏதாச்சும் ஸ்பெஷலா இத கேரளாவுல அது என்னது என்ன சிப்ஸ்பா? இதுதான் நேந்திரப்பழம் சிப்ஸ். அது ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. அது குடுத்தா கூட சாப்பிடலாம்யா நம்ம மக்களு. அவங்க திருப்பி என்ன குடுக்குறாங்க தெரியுமா? இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கக்கூடிய கழிவுகள், குப்பைகள் அது எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து கொட்டி போடுறது. இது எது கொஞ்சமாச்சும் நல்லா இருக்கா இது கேட்கறதுக்கு? அவ்ளோ வயிறு எரியுது. இங்க இருந்து கனிம வளங்கள் மட்டும் அவ்ளோ பக்காவா ஸோ கனிம வளங்கள் அப்படின்னு சொல்லும்போது தங்கத்தை விட மேலானது. அவ்ளோ மினரல்ஸ், அவ்ளோ விஷயங்கள். ஏன்னா அவையெல்லாம் இயற்கைங்க. ஒன்ஸ் போச்சுன்னா கிடைக்காது ராசா. இது என்ன அது என்னது பொம்மைக்காரா இது? ஏன் உடைஞ்சு போச்சுன்னா வேற வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்கு. ஒரு மலை. அந்த மலை உருவாகுவதற்கு ஸோ நம்ம அழிஞ்சு திருப்பியும் டைனோசர் இனம் தோன்றி, அதுக்கப்புறம் எதனா விண்கல் மோதி, ஏதாச்சும் டெக்னானிக்கா அதாவது என்ன சொல்றது? நான் வேற ரொம்ப டெக்னிக்கலா வேற பேசிக்கிட்டு இருக்கேன். அதாவது ஏதாச்சு மாற்றங்கள் நடந்து ஒரு மலை உருவாகுவதற்கு அத்துணை ஆண்டுகள் வந்து பிடிக்குது. ஒரு மலை அழிவது ஸோ ரொம்ப மோசமான ஒரு செயல். ஸோ அதனால நம்மளுடைய கனிம வளங்கள் வெவ்வேறு மாநிலங்களுக்கு செல்றது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது அப்படின்ற மாரி தான் பொருட்படுத்த தோணுது. அதுக்கப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த ஆருங்க மனுஷன். மனுஷன் நான் இன்னைக்கு கொஞ்சம் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு மாரி ஆளு சட்டசபையில வந்து டயர்டா அப்படியே இளைப்பாறுகின்றார் அப்படின்ற மாரி இருந்தாரு. இன்னும் ஏவா வேலு அவர்கள் பேசும்போது பார்த்தோம். எல்லாம் லைவ் போய்க்கிட்டு இருக்கு. எல்லா மக்களும் பார்த்துருப்பாங்க. ஸோ ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுந்து பேசினாரு. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவர் வந்து ஏங்க கேரளா வந்து இன்னும் பாகிஸ்தானா? இல்ல அது வந்து ஒரு அண்டை நாடா? நம்மளே தாங்க குடுக்கணுங்க. அதெல்லாம் நம்ம இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அது. அப்படின்ட்டு ஒரு பாணியில அவர் வந்து பேசியிருந்தாரு. ஸோ இதையெல்லாம் எவ்வாறு எடுத்துக்கொள்வதுன்றது எனக்கு சுத்தமா புரியலங்க. ஆல்மோஸ்ட் நான் முன்னாடி சொன்ன அந்த பதில் மாரி தான். ஸோ கனிம வளங்கள், இந்த மலைகள் அப்படின்றதெல்லாம் இயற்கையா நமக்கு குடுக்கக்கூடிய ஒரு அதிசயம். அது நம்ம நம்ம தான் யூஸ் பண்ணணும் அத நம்ம இடத்துல இருக்கும்போது.
எல்லாத்தையும் சுரண்டி எல்லாத்தையும் சேர்த்து எதுவும் போயிட்டு அங்கே கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வருங்காலத்துக்கு என்ன இருக்கும், நம்மளுக்கு என்ன இருக்கும் யோசிக்கணும் இதை. ஸோ அதுக்கப்புறம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ ஹைட்ரோ கார்பன் திட்டம் பற்றி பேசின உடனே டிஎம்கே சைட்லேருந்து பேசியிருந்தாங்க. அதை பற்றி பேசின உடனே டிவிகே சைட்லேருந்து ஒரு எம்எல்ஏ வந்து எழுந்துட்டாருங்க. எழுந்து அவர் ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுத்துட்டாரு. அவர் என்ன சொன்னாரு, உங்களுடைய பீரியட்ல தான் 3 கிணறுகள் என்பது இயங்கிட்டு இருந்தது. ஸோ இப்போ ஒரு கிணறு இயங்கிட்டு இருக்கன்ட்டு நீங்க அதுக்கு வந்து எதிர்ப்பு பதிவு பண்ணிட்டு வரீங்க. அந்த 3 கிணறுக்கும் யாரு ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் கொடுத்தது, ஐ மீன் அனுமதி கொடுத்தது. ஸோ டிவிக்கு ஆட்சி அமைந்த பிறகு 3 கிணறை வந்து அனுமதி ரத்து பண்ணி இப்போ ஒரு கிணறு மட்டும்தான் இயங்கிட்டு இருக்கு. ஸோ அதற்கும் எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்றீங்களே அப்படின்ட்டு அந்த எம்எல்ஏ வந்து ஓமுகுத்தா குத்தி விட்டாருங்க. இப்படியெல்லாம் நடந்தது இன்னைக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பேசியிருந்தாங்கன்னா, இவர் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். ஸோ அவர் இப்போ எழுந்து பேசினாவே இப்போ பயங்கர தக் லைஃபா போட்டு பேசுறாரு. அதை வந்து டிவிக்கு தொண்டர்கள் ரசிகர்கள் பயங்கரமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவர் வந்து எழுந்து பேசினாரு. ஸோ அவர் பேசும்போது என்ன சொல்லினாரு, இந்த மாதிரி முதல்வர் அவர்களுடைய இந்த தலைமைச் செயலகத்துல முதல்வருடைய அந்த அறை என்பது ரொம்ப சின்னதா இருக்கு. அவங்க முதல்வர் அவர்கள் கூட பணியாற்றக்கூடிய நபர்கள் வந்து ரொம்ப விஷயத்த ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் சரியா இல்ல. ஆனால் தான் நாங்க வந்து இடத்த மாத்திக்கிட்டு இருக்கோம். இதுல கூட குறை கண்டுபிடிச்சி வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் நாங்க செஞ்சது, இது எங்களுடையது, இது எல்லாத்துக்கும் நீங்க நாங்க செஞ்சதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதால தான் எங்களுடைய முதல்வர் வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து மாறிக்கிட்டு இருக்காரு. எங்களுடைய முதல்வர் அவர்கள் கார்ல கூட படுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப எளிமையான மனிதர் தெரியுமா அப்படின்ட்டு ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து பேசியிருந்தாருங்க. ஏன்னா ரீசெண்டா தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து இந்த தலைமைச் செயலகத்தை வந்து மாத்த போறாரு அப்படின்னு சொல்லும்போது ஏகப்பட்ட வாய்கள் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பேசியிருந்தது. அதற்கெல்லாம் தான் இப்போ ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து பதிலளிச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஜேசிடி சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் அவரு என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த செஸ் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய போட்டிகள் பத்தி டிஎம்கே சைட்ல இருந்து பேசியிருந்தாங்க. அதுக்கும் டிஎம்கே தான் இதுல பெரிய ஒரு நாட்டத்தை வந்து செலுத்தியது. இந்த செஸ்ல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து செஸ் நாங்க தான் தொடங்கின மாதிரி இந்த தமிழ்நாட்டுல பெருசா அதுக்கு வந்து எலிவேஷன் கொடுத்து வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அதற்கு பதிலளிக்கக்கூடிய சபாநாயகர் அவர்கள் வந்து இல்லைங்க, செஸ்ஸுக்கு வந்து முன்னுரிமை, அதாவது இந்த செஸ்ஸுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஹைப் எல்லாம் கொடுத்தது ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டத்தில், அம்மா அவர்களுடைய காலகட்டத்தில் கூட தான் கொடுத்தாங்க. அதுக்கு நான் 2 ஆண்டு தலைவரா வேற இருந்தேன் அப்படின்ட்டு எப்படி இன்னும் பேசினாலும் கவுண்டர் அட்டாக்கா இன்னைக்கு வந்து டிவிகேவை சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ இதுதாங்க இவ்வளோ இவ்வளோ நடந்து முடிஞ்சிருந்தது. இதை தாண்டி இன்னும் நிறைய ஃபன் எல்லாம் போச்சு, நிறைய விஷயங்கள்லாம் போச்சு. ஸோ இது வரைக்குமே உங்களுக்கு என் வீடியோவை பார்த்து செம்ம கடுப்பாயிட்டு இருப்பீங்க. ஸோ இவைதான் மெயின் டாபிக். அதை தாண்டி சில அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, விசிகா உளுந்தூர்பேட்டையில வந்து ஒரு மாநாட்டை வந்து நடத்தியிருந்தாங்க. அந்த இடத்துல விசிகாவை சார்ந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் அலைகடலென திரண்டு வாரீர் அப்படின்ற மாதிரி பயங்கரமா அப்படியே ஃபுல்லா எங்க பார்த்தாலும் விசிகா தொண்டர்கள் அந்த மாநாட்டுல உண்மையிலே பெரிய கூட்டங்க. மாற்று கருத்தே கிடையாது. வேற லெவல் பண்ணிட்டாரு திருமாவளவன் அவர்கள். ஆனா வந்திருக்கக்கூடிய கூட்டம் கட்டுப்படுத்த முடியல. அந்த கூட்டம் என்ன பண்ணுச்சுன்னா, மேடையில நிக்கிற திருமாவளவன் அவர்கள் கிட்டயே அந்த கூட்டம் வந்து பொங்க ஆரம்பிச்சுச்சு. பொங்க ஆரம்பிச்சு மனுஷனை போட்டு நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மனுஷன் பாவங்க, உண்மையாவே சொல்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு போயிட்டு அவர் வந்து சும்மா நெருக்கி 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 நிக்கிறாங்க. அட போங்கயா, சொன்னா கேளுங்கயா அப்படின்னு சொன்னாலும் விடுறதே கிடையாது. ஒரு சைடுல இருந்து ஒருத்தன் எழுந்திருக்கிறான், காலுக்கு இந்த பக்கம் இருந்து ஒருத்தன் எழுந்துக்கிறான், எங்கெங்கயோ இருந்து எழுந்துக்கிறாங்க. சரி வந்தவங்க அவங்களுடைய தலைவரை பார்த்து, தலைவரே எப்படி இருக்கீங்க, ஏது இருக்கீங்க, உங்களை பாக்குறதுக்கு இவ்வளவு நாள் நான் ஆவலா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு பார்த்தா, நோ, நெவர். எடுங்க செல்ஃபி செல்ஃபி சீக்கிரமா போட்டோ எடுங்க. என்னையா நீங்க போட்டோக்காக அந்த மனுஷனை இப்படி பாடாப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அது வந்து தவிர்க்கத்தக்கது. பாவம் அந்த மனுஷன், திருமாவளவன் அவர்கள் வந்து எங்க போனாலும் இந்த பிரச்சனையை வந்து ரீசெண்டா சந்திச்சுட்டு வராரு. அது அவருக்கு மிக கடுப்பாக இருக்கு. அது வந்து அவங்க சார்ந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் கண்டிப்பா இதை வந்து புரிஞ்சுக்கணும். பாவம் அந்த மனுஷன் அப்படியே கூட்டத்துல வந்து ரொம்ப சிக்கி அவர் வந்து தவிக்கிறாரு. இப்ப ரீசெண்டா நடந்திருக்கக்கூடிய அந்த உளுந்தூர்பேட்டை மாநாட்டுல, விசிகாவுடைய மாநாட்டுல, அந்த மாநாடும் ரொம்ப சிறப்பா நடந்து முடிஞ்சது. ஏன்னா அவ்வளோ மக்கள் வெள்ளம் என்பது அந்த மாநாட்டுல வந்து இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. பயங்கர வெயிட் காமிச்சிட்டாங்க விசிகா. மாற்று கருத்தே கிடையாது. பட் என்ன பண்றது, திருமாவளவன் அவர்களை மட்டும் பயங்கரமா டென்ஷன் ஏத்தி பார்த்துடுறாங்க. எனிவேங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவம் வந்து ஒண்ணு நடந்திருக்கு. அது உண்மையாவே இந்த இடத்துல வந்து பேச வேண்டிய ஒரு விஷயம். என்ன நடந்திருக்குன்னா, அதாவது தஞ்சாவூர்ல ரீசெண்டா விசிகாவை சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் வந்து பேனர் வச்சிருக்காங்க. ஸோ அந்த பேனர் வந்து வச்சது அங்க இருக்கக்கூடிய மாநகராட்சி வந்து அகற்றிட்டு இருக்காங்க. ஐ மீன் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏன் எடுத்தீங்க அப்படின்ட்டு சொல்லி விசிகா வினர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ரோட்ல இறங்கி போராட்டத்துல இறங்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி போராட்டத்துல இறங்கின உடனே அந்த வழியா ஒரு பையன் வந்து வந்திருக்கான், ஒரு இளைஞன் வந்திருக்கான். அந்த இளைஞன் வந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட பயங்கரமாக வாக்குவாதம் பண்ணியிருக்கான். எல்லாமே வீடியோ காட்சிகளாக சுற்றிட்டு இருக்கு சோசியல் மீடியால. ஸோ வந்து பயங்கரமா வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த பையன். வாக்குவாதம் பண்ணி ஒரு கட்டத்துல அந்த இடத்துல பயங்கர வாக்குவாதம் ஆகுது விசிகாவினருக்கும் இந்த பையனுக்கும்.
ஸோ அதுக்கப்புறம் அங்க போலீஸ் வராங்க. போலீஸ் வந்து அந்த பையன்கிட்ட வந்து என்ன பேசியிருப்பாங்கன்றது சுத்தமா தெரியல. அவன அங்கிருந்து அனுப்ப பார்த்துருக்காங்க போலீஸ். ஸோ 2 பேருக்கும் நடுவுல வாக்குவாதம் என்பது முற்றுது. ஸோ அந்த சமயத்துல போலீஸ் வந்து அந்த பையன பலார்ன்னு அடிக்கிறாங்க. அடி வாங்குன அந்த பையன் திருப்பி அந்த போலீஸ வந்து அடிச்சிடுறான். அடிச்ச பிறகு அந்த பையன வந்து குண்டு கட்டா தூக்கிக்கிட்டு ஒரு ஜீப்ல ஏத்திக்கிட்டு அவன ரொம்ப கடுமையான முறையில அவன வந்து குண்டு கட்டா தூக்கிட்டு போயிட்டு அப்படியே கழுத்தெல்லாம் அவனுடைய கயிறை நெரிக்கக்கூடிய அளவுக்கு அவனை வந்து இழுத்து பிடிச்சு அந்த காட்சிகள்லாம் பார்க்கறதுக்கு உண்மையா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவன் வந்து ஒரு கொலை குற்றவாளி கிடையாது. ரோட்ல இருந்தவங்கள வந்து ஏன் போராடுறீங்க? பப்ளிக் இடம் விடுங்க அப்படின்னு சொன்ன அந்த அந்த ஒரு காரணம் தான் அந்த காரணத்துக்காக தானே அவன் சண்டை போட்டான். அதுக்கப்புறம் தான் போலீஸ் அந்த இடத்துல வந்தாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அடிக்க, அதுக்கப்புறம் இவன் அடிக்க பெரிய பிரச்சனையா போயிடுச்சு. ஆனா இந்த இடத்துல அந்த பையன் வந்து போலீஸ வந்து அடிச்சிருக்க கூடாது. அதே சமயத்துல போலீஸும் அந்த பையன வந்து அடிச்சிருக்க கூடாது. ஸோ இதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ எல்லாருமே இப்போ அந்த பையனுக்காக பயங்கரமா வீடியோஸ் போட்டு, ஸோ அந்த பையனுக்கு வந்து போலீஸ் எந்த ஒரு பிரச்சனையும் குடுக்கக்கூடாது. அவனுக்கு வந்து என்ன நடக்க போகுது அப்படின்லாம் பயங்கரமா பயந்து பேசிட்டு வராங்க. ஸோ இது சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய வீடியோக்கள் இணையத்தில பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்குங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கூடிய சீக்கிரத்தில அந்த பையன் வந்து வெளிய வந்துருவான்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அவ்ளோ சப்போர்ட் வந்து திரண்டுகிட்டு இருக்கு அந்த பையனுக்கு. உண்மையாவே பார்க்கும்போதே, அந்த பையன் மேல என்னங்க தப்பு இருக்கு? அவன் போராட்டம் நடத்தினா மக்களுக்கு வந்து இடையூறாக இருக்கும் அப்படின்ற மாரி தானே அவன் எதிர்த்து பேசியிருக்கான். ஸோ இதுல என்னங்க தப்பு இருக்கு? அப்படின்ற மாரி நெறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அது கரெக்ட்டும் கூட தான். மாற்று கருத்தே கிடையாது. பட் இந்த இடத்துல வந்து கை கலப்பு ஆயிருக்கக்கூடாது. போலீஸ் அடிச்சிருக்க கூடாது. திருப்பி இந்த பையனும் அடிச்சிருக்க கூடாது. இன்னும் யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடிய போலீஸ் அடிக்கவே கூடாது. தப்பு. ஸோ காவலர்கள் நம்மள காவல் காக்கறதுக்கு தான் அவங்க வந்து இருக்காங்க. பட் அது வந்து பிரச்சனையா முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பையன் மேல வந்து 6 பிரிவுகளின் கீழ அவன் மேல வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஸோ இவையெல்லாம் உண்மையாவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ ஒரு ஆஸ் ஒரு பப்ளிக்கா அந்த பையன் வந்து கொஸ்டின் கேட்டிருக்கான். இத கண்டிப்பா கவர்ன்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த வழக்குகளை எல்லாம் திருப்பியும் கொஞ்சம் மறு ஆய்வு பண்ணணும் அப்படின்ற மாரி தான் சொல்ல தோணுது இந்த இடத்துல வந்து. ஸோ இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது மக்களே என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்கள அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன். பாய் நண்பர்களே.